கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஹல்லேலூயா. சத்தியத்தின் நிமித்தமாக ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். கர்த்தர் எவ்வளவு நல்ல ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நமக்கு ஒரு கொடியை ஏற்றும்படியாக விரும்புகிறார். இந்த கொடியேற்றப்படுதலை குறித்து உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது தேசங்களுக்கு அவரவர்கள் தேசத்திற்கான தேச கொடி என்று சொல்லி ஒன்று உண்டு. எல்லா தேசங்களுக்கும் ஒவ்வொரு கொடி உண்டு. அதை அவர்கள் அவர்களுடைய முக்கியமான நாட்களிலே அதை ஏற்றுவார்கள். அவர்கள் விடுதலை பெற்ற நாட்களோ அல்லது அவர்களுக்கு அந்த தேசத்திற்கான முக்கிய நாட்கள். நம்முடைய தேசத்திலே நம்முடைய தேச கொடி ஏற்றப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த 2 நாட்களிலும் அது மேலே ஏற்றப்படுகிறது. ரிப்பப்ளிக் டேல அது பிரசிடென்ட் மூலமாகவும், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஆகஸ்ட் 15 அப்போ பிரைம் மினிஸ்டர் மூலமாகவும் அது ஏற்றப்படும். அது அல்லாமல் அந்த தேசிய கொடி இந்த தேசிய முக்கிய நாட்களிலே மற்ற எல்லா மாநிலங்களிலும், நம்முடைய இந்திய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அதே வண்ணமாய் அந்த கவர்னர்கள் பிரசிடென்ட் செய்கிற அந்த காரியத்தை கவர்னர்கள் அப்படி கொடியேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இது தேசத்துக்கான கொடியாக இருக்கு. அந்த தேச கொடியை தேசத்தின் முக்கியமான நாட்களிலே உயர்த்தி ஏற்றப்படுகிறது. ஆனால் யாரோ ஒரு முக்கியமான நபர்கள், தேசத்தின் தலைவர்கள் இருக்கும்போது அந்த கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அப்படியானால் தேசத்தில் பெற்றுக்கொண்ட விடுதலை போயிற்றோ, இறங்கி வந்து விட்டதா? அல்லது அந்த ஒரு நபர் மரித்ததினாலே தேசம் ஒரு பெரிய இழப்பை இழந்திருக்கிறதோ? ஒரு வகையில ஒரு இழப்பாய் இருந்தாலும் அந்த இழப்பு வேறு யார் மூலமாய் அது சந்திக்கப்படும். அந்த இடத்துக்கு யாரையாவது ஆண்டவரே நியமிப்பார். அப்பொழுது அந்த கொடியானது என்ன செய்யும்? அந்த நாட்கள் வரைக்கும் தான், அந்த துக்கம் கொண்டாடுகிற நாட்கள் வரைக்கும். அதன் பின்பு ஏற்றப்படும் போது அது முழுமையாய் மேலேதான் ஏற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது உலகத்தில் ஏற்றப்படுகிற கொடிகள் ஒரு சில காரியங்களுக்காக ஒரு சில நாட்களிலே ஏற்றப்படுகிறதா இருக்கும். அதை தவிர்த்து இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது மாநிலங்களிலே அநேக கட்சிகள் உண்டு. கட்சிகளுக்கும் அவரவர்கள் கொடிகள் உண்டு. அதிலும் நிறைய பிரிவினைகள் உண்டு. அதிலிருந்து பிரிந்தவர்களுக்கு இன்னொரு ஒரு சின்னம், ஒரு கொடி என்று சொல்லி அப்படி கொடிகள் உண்டு. அந்தந்த கொடிகள் அவரவர்கள் அலுவலகங்களில், அந்த மாநிலங்களில் இருக்கிறதான அவரவர்களுடைய முக்கிய அலுவலகங்களிலே அந்த கொடிகள் அவர்களுடைய முக்கிய நாட்களிலே, இந்த தேசிய கொடியேற்றப்படுகிற நாட்களிலே அது அப்படியே அவர்கள் அவரவர்கள் கொடிகளை ஏற்றும். இப்படி பல தரப்பட்ட கொடிகள் ஏற்றப்படுகிற நாடுகளும் நாட்டிலும் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடியேற்று. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் பாருங்களேன். அது ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர்.
கொடுத்தீர். அவ்வப்போது அனுதினமும் அல்லது வேறு முக்கிய நாட்களிலும் ஏற்றப்படுகிறது அல்ல. இது எப்பொழுதும் நம் தலைமையிலே ஏற்றப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு கொடி. ஹல்லேலூயா! கொடுக்கப்பட்ட ஒரு கொடி. அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடி. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை ஏற்றுகிறார். அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான் அந்த கொடி. கொடுத்தீர் என்று எழுதப்பட்டிருக்கும். கொடுத்தீர், கொடுத்து விட்டார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிற தேவன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர், என்னுடைய சமாதானத்தையே உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, உலக சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுத்து விட்டேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது, நீ நடக்கிற இந்த தேசம் எங்கும் இதையெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அவர் கொடுக்க போகிறார். யோசுவாவின் காலத்திலே தான் அதை சுதந்திரித்தார்கள் யாக்கோபின் சந்ததியார், இஸ்ரவேலர். எவ்வளோ பேர் அதில் ஆபிரகாமின் சந்ததியிலே எவ்வளவு பேர் மரித்து போனார்கள். முற்பிலாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் தேசாந்திரியாய் அந்த தேசங்களிலே பரதேசிகளாய் சுற்றி திரிந்த கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். ஆனால் முழுமையாய் அந்த தேசத்தில் உள்ள அந்த கானானியர், எபூசியர், ஏத்தியர் என்கிறதான அந்த 7 ஜாதியாரையும் துரத்திவிட்டு, அந்த ராஜாக்களை கொன்றுவிட்டு அந்த தேசங்களை ஆண்டவர் கொடுத்தது அந்த யோசுவாவின் நாட்களிலே. அந்த கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாக மாறின. ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்துல, நீ எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ நடந்து திரி. முதல்ல சொன்னார், நீ ஏறிட்டு பார்க்கிற இந்த பூமி எல்லாம் அந்த நாட்களிலே அது வனாந்திரமா இருக்கும். அதனால நல்ல தூரம் வரைக்கும் அவர் நல்லா பார்த்திருப்பார். அது மட்டும் இல்லாம நடக்க சொன்னார். வடக்கே, தெற்கே, மேற்கே, கிழக்கே என்று நடந்தார். எம்மட்டும் நடக்கிற நடப்பா, நட நட நட. அதை கொடுத்தேன். நம்முடைய தேவன் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கொடுத்து விடுகிறது. அவர் ஆதீனத்திலே நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், எனக்கு பயப்படுகிற நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வசனத்துக்கு பயந்து, அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்கள். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கும் பொழுது, தீமைக்கு விலகி இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இதெல்லாம் உண்டு. ஆனால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுத்து ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது, ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்திலே ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிற காரியங்களை கொடுத்து விட்டார். அதைதான் இந்த கொடியை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, கொடுத்தேன், கொடுத்தாராம், கொடுத்து விட்டார் நமக்கு. அதை சுதந்திரிப்பதுதான் தேவ பிள்ளைகளின் வேலையாக இருக்கிறது. ஆகியால் தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். தீமையை வெறுத்து நன்மை பின்பற்றும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது,
நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ உன்னுடைய குமாரனை பலியிடும்படிக்காக நீ ஒப்பு கொடுத்தாயே, அதனால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நான் கொடுத்து விட்டேன், அவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆண்டவர் அதனாலே அவருடைய சந்ததியாரை ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியிலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஈசாக்கின் வம்சத்திலேதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதை நாம் மத்தேயு 1 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று போட்டு ஆபிரகாம் முதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 12 வசனம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினான் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றுகிறார். தீமையை வெறுத்து நன்மையை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். இந்த ஆபிரகாமை போல அவனுக்கு இருந்தது ஒரே குமாரன் தான். அதுவும் தன்னுடைய 100வது வயதிலே, தன் சரீரம் செத்து போன நிலைமையிலே ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுத்த ஒரு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் பலியிட சொல்லும் போது அதை குறித்து அவன் கவலைப்படாமல், அதை குறித்து முறுமுறுக்காமல், அதை குறித்து தன் பெண் ஜாதியினிடமும் சொல்லாமல், ஒருவேளை சாரானிடத்திலே சொல்லி இருந்தால் அவர்கள் விட்டிருக்க மாட்டார்கள். ஆகையால் அவர்களிடத்திலும் சொல்லாமல், கர்த்தர் பலியிட கூப்பிடுறாரு, அதனால நானும் குமாரனும் பலியிட போகிறோம் என்று வேலைக்காரரிடத்திலும் அப்படிதான் சொல்லிவிட்டு போகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உலக மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி என்ன சொல்லுவாளோ, புருஷன் என்ன சொல்லுவாரோ, சிலர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு கூட இப்படி சாக்குப்போக்குகளை சொல்லுகிறார்கள். தகப்பன் என்ன சொல்லுவாரோ, தாய் என்ன சொல்லுவார்களோ, தாயும் தகப்பனும் இருக்கலாம், நாம் மரித்து போனால் என்ன செய்வது? நாம் எடுத்துதானே ஆக வேண்டும். அந்த ஒரு மனப்பக்குவம், மன பாகுபாடு, அந்த காரியம் அநேகருக்கு வருகிறது இல்லை. இவர்களுக்காக அவர்களுக்காக என்று பயந்து அன்றைக்கு ஆபிரகாம் தன் மனைவிக்கு சொல்லியிருந்து அவள் தடுத்திருந்தால் இந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக மாறியிருக்க முடியாது. ஆபிரகாம் கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணமாய் முன் மாதிரியாய் மாறியிருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்கிறதான ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொல்லி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முன் மாதிரியாய் நமக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு அவன் அந்த சாத்தியம் கூரை பெற்றிடாமல் இருந்திருப்பான்.
ஆனால் அவைகளை எல்லாம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் யாரை குறித்தும் கவலைப்படவில்லை. அமைதியாய் சொல்லுகிறார். வேலைக்காரரை அந்த மலையின் அடிவாரத்திலே நிறுத்திவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். என்ன விசுவாசம் பாருங்க. மகனை தானே பலி செலுத்த போறார். ஆனா சொல்லிவிட்டு போகிற வார்த்தை என்ன? விசுவாச வார்த்தை. நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று வேலைக்காரரை நிறுத்திவிட்டு போகிறதை பார்க்கிறோம். நான் நினைக்கிற ஒருவேளை இந்த எலியேசரும் அவரோடு கூட வேலைக்காரர்கள் ஒருவேளை வந்திருப்பாரோ என்னமோ. அடிவாரத்திலே நின்று பார்த்து கொண்டே 2 பேரும் மேல போய் பலி செலுத்துறாங்களே. என்ன பலி செலுத்தினாங்க? திரும்பி வரும்போது ஆபிரகாம் அந்த காரியங்களை சொல்லி இருப்பார் அல்லவா? ஈசாக்கும் அதை சொல்லி இருப்பார் அல்லவா? அவர் சிறு குழந்தைகள், வளர்ந்த பிராயம், சிறு பையன் அல்ல, நல்ல ஒரு வாலிபன். நிச்சயமாய் வந்து சொல்லியிருப்பார், இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று இருவரும் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டிருப்பார். ஆகியால் தான் நாம் பார்க்கிறோம், எலியேசர் ஈசாக்கு ஒரு பெண் கொள்ள போகும்போது ஆண்டவரை தொழுது கொண்டு ஜெபித்து பொருத்தனை பண்ணி, அவர் அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கும். அவர் செய்கிற ஜெபங்கள், அங்கே போய் அவர் சொல்லுகிற சாட்சி, எப்படி பொருத்தனை பண்ணி ஜெபித்தார் அந்த மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை கொண்டு வருவதற்கு. அப்ப இந்த ஆபிரகாமின் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பாதித்திருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வேற எந்த மனுஷருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? என்ன கடைசியாய் மனுஷர் நமக்கு செய்ய முடியும் என்று சொன்னார்? நம்முடைய ஜீவனை எடுக்க முடியும். அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களால கடைசியா செய்யக்கூடிய ஒரு காரியம். செய்யட்டுமே. நான் அடிக்கடி இந்த கடைசி நாட்களிலே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்போடும் உற்சாகத்தோடும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்மில் அநேக இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் இருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் கொல்லப்படுகிறார். நமக்கும் அப்படி வருவதற்கு காலம் நெருங்கி இருக்கிறது. நாம் இயற்கை மரணம் ஏகலாம், ஒரு வியாதிப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்தினாலே இயற்கையான மரணமும் நமக்கு வரலாம். எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் தான் மரிக்க போகிறீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நமக்கு எல்லாருக்கும் அந்த சான்ஸ் இருக்கு. இந்த நாட்களில், கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மனுஷருக்கு பயப்பட வேண்டியது ஆகியதான் ஆண்டவர் சொன்னார். அதுக்குதான் நாம் வசனத்திலே நாம் உறுதிப்பட்டிருப்போமானால் எந்த ஒரு மனுஷருக்கும் எந்த காரியத்துக்கும் இந்த உலகத்திலே நமக்கு பயம் வராது. கர்த்தருக்கு மட்டும்தான் நாம் பயந்திருப்போம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல், உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவை கொன்று அந்த நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். அவரே சொல்லி கொடுத்து விட்டு போயிட்டாருங்க. மனுஷருக்கு பயப்படாதீங்க. அவங்க சரீரத்தை மட்டும்தான் அவங்களால கொல்ல முடியும். ஊழியக்காரங்களை மதம் மாற்றீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்கன்னு என்னென்னமோ அவங்க சரீரத்தை உபாதைப்படுத்தி ஏதோ செய்கிறார்களே. ஆத்மாவை அவங்களால உபாதைப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. அப்படி துன்பப்படுகிற தேவ பிள்ளைகளுக்காய் நாம் அதிகமாய் ஜெபிக்கும் போது நமக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் வரும். எனக்கும் ஒரு நாள் அப்படி வந்தது என்றால், நான் ஜெபிக்கும் போது யாரோ ஒருவர் வந்து என்னை கொலை செய்ய வருவாரானால், நான் பிரசங்கிக்கும் போது, வெளியிலே நிற்கும் போது, அல்லது டாக்ஸ் கொடுக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் என்னை கொல்லுவதற்கு வருவார்களானால், ஓ நான் இயேசுவை மறுதலித்து விடுகிறேன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது.
ஒருவரும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கொடியை கொடுத்து விட்டாருங்க. அது ஜெயக்கொடி. அப்படி தமிழ்நாட்டிலே கொடிக்காத்த குமரன் என்று சொல்லி ஒருவர் மரித்ததை குறித்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நம்முடைய தமிழ் பாடங்களிலே வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் அவ்வளவு படிப்புல ரொம்ப மேதாவி அல்ல, ரொம்ப படுமக்கு. அது தமிழ் படிக்கிறதுல ரொம்ப மக்கு, படுமக்கு. பாஸ் பண்ண போதும்ட்டு இந்த 40 வாங்குறதுக்கு அரை மார்க் போடுங்க மிஸ்ன்னு நின்ன காலங்கள் எல்லாம் உண்டு. 39 வாங்கிட்டு அரை மார்க் போட்டா 40 ஆயிரும். அரை மார்க் எங்கேயாவது போடும். ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இல்லை, எதுக்குமா உனக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருந்த என்னை கர்த்தர் அந்த தமிழிலேயே பேசுவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த கொடிகாத்த குமரன் அந்த கொடியை விடலைங்க. அவனை அடிச்சு கொல்லும் போது அது அப்படி கட்டியா பிடித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அந்த சரித்திரம் சொல்லுகிறது. அவனுக்கு என்னங்க அந்த ஒரு கொடியின் மேல இருந்ததான ஒரு பற்று. ஆண்டவர் நமக்கு அவருக்கு பயந்தவங்களுக்கு கொடியை கொடுத்துட்டார். யார் கண்ணிலையும் தெரியல, ஆனா நம்ம அதை பிடிச்சிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் அதை பிடித்து கொண்டிருக்கிறோம். அது யார் கண்ணிலையும் தெரியல, நம்ம கண்ணுக்கே தெரியல. அதனாலதான் நாம என்ன செய்கிறோம், அதை கொடியை கீழே விட்டுட்டுறோம். கொடுத்து விட்டார். அதை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? அவருக்கு பயந்தவர்கள் தான். அவருக்கு பயந்தவர்கள் யார்? தீமையை வெறுத்து நன்மையை செய்கிறவர்கள். அவருக்கு பயந்தவர்கள் யார்? அவருடைய வார்த்தைகளை வாசித்து கேட்டு கை கொள்ளுகிறவர்கள். அதேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியம். அதே வெளிப்படுத்தல் 21:7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கடைசி ஆண்டவர் வருகை நாட்களிலே கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியம். வாசித்து கேட்டு மறந்தவர்களுக்கு அல்ல, அதை கை கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு கொடி என்று சொன்னார், கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கொடுத்தீர், கொடுத்து விட்டார். நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். மறவாமல் அதை இருக்க பிடித்துக் கொள்வோம். அவருக்கு பயந்து நடப்போம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிப்போம். இதை வாசிக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். எங்களுக்குள்ளுடைய ஒரு அருமையான சகோதரி, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு நல்ல மகள் உண்டு. அந்த மகள் புறம் ஜாதியிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவர்களுடைய வைராக்கியம் இந்த வேத வசனத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு அதிலே அதிகமான நாட்டம் உண்டானதுனாலே இந்த வசனங்களை வாசித்து அதை கை கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலே கிருபை கேட்டு 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 ஒவ்வொரு காரியமாய் நான் விட்டேன், நான் கற்றுக்கொண்டேன், நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சாட்சியாக அதை சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு எல்லாத்துக்கும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு வசனம் கொடுத்தார், ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு வசனம் கொடுத்தார், அபிஷேகம் பெறுவதற்கு வசனம் கொடுத்தார், வீடு மாற்றுவதற்கு வசனம் கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் எல்லாம் புறப்படுவதற்கு, பிரயாணம் புறப்படுவதற்கு வசனம் கொடுக்கிறார். தனிமையில இப்பொழுது கடந்த இந்த முதல் வாரத்திலே நான் மும்பைக்கு தனிமையாய் பிளைட்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திரும்பி வரும்போது என் சகோதரியோடு வந்தேன். 2 பேரும் வயதானவர்கள், 2 பேரும் நொண்டிக்கால், 2 பேரும் கஷ்டப்படுறவங்க. ஆனா ஒரு துணை கூட இருக்கேன்ற ஒரு தைரியம். ஆனால் போகும்போது, இங்கிருந்து போகும்போது யாரும் இல்லையே என்று கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. முன்காலங்களிலே தைரியமா எல்லா இடத்துக்கும் தனியாய் போவேன். ஆனால் இப்பொழுது வயது ஆக ஆக பயம் வந்து விட்டது என்று சொல்லும்போது என் சகோதரி சொல்,
உனக்கே பயம் வந்தா நாங்கெல்லாம் என்ன சொல்றது? ஒரு பயம். ஆனால் ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் இரவிலே என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். உபாகமம் 31:8 கொடுத்து, இப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்பாக கர்த்தர் போவார், நீ பயப்படாத, கலங்காதே. யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதன் பின்பு எனக்கு ஒரு பெரிய தைரியம் அது. அந்த புறப்பட்டு போய் பத்திரமாய் போய் சேர கர்த்தர் கிருபை தந்தார். அப்படியானால் ஆண்டவர் வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசும்போது, அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் அப்படியே வசனத்தை கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் ஒரு நாளிலே அந்த வசனத்தை கொடுத்தார். மேனே மேனே தேக்கில் உபாச, நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். அந்த நாட்களிலே என் மூத்த மகன் சிறியவனா இருக்கும்போது அதிக வேலைகள், இங்க ஓடி அங்க ஓடி, வேதம் வாசிக்காமல் குறைந்து போனேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நீ குறைய காணப்படுகிறாய், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று அந்த வசனத்தை கொடுத்தார். அதிலிருந்து எனக்கு ஒரு பயம் வந்தது. இயேசுவே, என்னை மறந்தாலும் பரவாயில்லை. மோசே ஜெபித்தாரே, தாவீது ஜெபித்தாரே, நான் தானே தவறு செய்தேன், நாடுகள் என்ன செய்தது என்று தாவீது ஜெபித்தார். மோசே ஜெபித்தார், என் பேரை கிறுக்கி போடும், இவர்களை விட்டு விடும் என்று. அடங்காதவர்கள் தான், அடங்காத பிள்ளைகள் இருந்தாலும் நாம, ஆண்டவர் நம்மை அடித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளவும், நான் வேதத்தை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. கஷ்டப்பட்டாவது எப்படியாவது வேதத்தை வாசித்து தியானிக்க கர்த்தரின் நாள் வரைக்கும் கிருபை தந்திருக்கிறார். அவரிடத்துல கேட்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் கொடுத்திருக்கிற கொடியை பிடித்தவர்கள். அடுத்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நாம் 19 வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். உன்னும் ஏகசுதன், ஒரே ஒரு குமாரன், கடைசி காலத்துல பெற்ற 100 வயதானப்போ உன் சரீரம் செத்து நாட்களிலே நீ அதை பெற்றுக்கொண்டாய். ஆனால் அவனை நீ பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தாயே என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஈசாக்கின் இடத்திலிருந்தான் உன் சந்ததி விளங்கும். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். அதை பிடித்து கொண்டு ஒருவேளை நான் பலி கொடுத்தாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்கு என்ன கொடுத்தாரு? ஈசாக்கின் மூலம். இஸ்மவேல் இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் கொடுத்தாரு வாக்கு தத்தம். அவன் மூலமாய் ஒருவேளை சந்ததி வருமா அப்படின்னு யோசிக்காதபடிக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை இவன் தான், ஈசாக்கு தான். ஈசாக்கின் மூலமாகத்தான் நீ அந்த சந்ததிக்குள்ளே கடந்து போகிறாய். அந்த சந்ததியிலே தான் கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அதுதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது.
அதை அவன் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டதினாலே தன் குமாரனை அவன் பலி செலுத்துவதற்கு தயங்கவில்லை. இந்த ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பு, அன்னாளுடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் மேலான ஒரு அர்ப்பணிப்பு. நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதை செய்வதற்கு யோசிப்பேன். என் பிள்ளைகளையும் கூட கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அன்னாளை போல கொண்டு போய் தேவாலயத்திலே நான் விடவில்லை, ஒப்பு கொடுத்திருக்கேன். அவர் 2 பேருமே வயிற்றுல இருக்கும் போதே அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆனால் அன்னாள் பாருங்களேன், பால் மறந்த உடனே அதை கொண்டு போய் ஆலயத்திலே விட்டு விட்டானோ. அதுக்கு பிற்பாடு அவளுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ தெரியாது. ஆனாலும் எவ்வளவு தைரியமாய் ஒரு அர்ப்பணிப்பின் காரியத்தை அவர்கள் இடத்திலே நாம் பார்க்க முடியும். நானும் கூட செய்ததில்லையே ஆண்டவரே என்று எத்தனையோ நாட்கள் அழுது ஜெபித்ததுண்டு. இன்னும் அவர்கள் ஊழியத்திலே வரவில்லையே என்று ஆதங்கத்தோடு இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்நாள் கொண்டு போய் விட்டது போல நாம் விடவில்லை. ஏதோ வளர்க்க வேணும், படிக்க வேணும், படிப்பு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். ஊழியத்திலே ஒரு பகுதியிலே வழி நடத்தினாலும் முழுமையாய் அவர்கள் வரவில்லையே என்று ஒரு ஆதங்கம். இவர்களுடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அது அவர்களுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த லெவல் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு மேலானதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் நாம் போராட வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். போராடு விசுவாசத்துக்காய். எப்படிப்பட்ட விசுவாசம்! ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தரணும். நாங்கள் இப்படிப்பட்ட ஆபிரகாம் எப்படி அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகையால் பரவாயில்ல, நான் கொண்டு போய் அவனை பலி செலுத்துவேன். அவன் மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்ப வல்லவராயிருக்கிறான் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவர் பலி செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அதை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த விசுவாசிகளின் பட்டியலிலே அவர்கள் பெயர்கள் வருவதற்காக. அப்படியானால் இந்த விசுவாசிகளின் பட்டியலிலும் நம்முடைய பெயர்கள் வர வேண்டும். நாமும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்கிறதான அந்த கொடியை பிடித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொல்லப்படும். ஆகையால் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் சங்கீதத்திலும் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் என்ன செய்ய முடியுமா? ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்க முடியும், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இப்ப நாம் அவருக்கு பயந்து நடக்கிற போது நமக்கு ஆண்டவர் ஒரு கொடியை கொடுத்தான். அந்த ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு காரியம் இருக்கிறதை அந்த சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதான் முதல் பகுதி. அது சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தேன். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக. நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் சத்தியத்திற்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் சத்தியத்திற்காக. ஏனென்று சொன்னால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. மோசேயே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கேட்டபோது ஆண்டவர் அவனை அந்த கண்மணியின் வெடிப்பிலே நிற்க வைத்து தன் கரத்தினால் அவனை மூடி ஆண்டவர் சொல்லுகிறான், நான் கடந்து போவேன், என் மகிமையின் பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று. ஆண்டவர் கடந்து போக போது தன்னுடைய நாமங்களை சொல்லு. அவர் நாமம் கர்த்தர். கர்த்தர் என்பது அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை புரிந்தவர், அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் சத்தியம் உள்ள தேவன். ஆகையால் தான் ஆண்டவர் சத்தியத்தின் நிமித்தம் தான் ஒரு கொடியை ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஏற்றி கொடுத்திருக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆண்டவர் ஒருவர் தான் வழி, அவர்தான் சத்தியம். ஆகையால் தான் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு தான் சத்திய வசனம் விடுதலையை கொடுக்கிறது. அந்த விடுதலையை பெற்றவர்களுக்கு தான் ஒரு கொடியேற்றப்படுகிறது. சத்தியத்தின் நிமித்தம் தான் நமக்கு ஒரு கொடி. எல்லாருக்கும் கிடையாதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நாம் பார்த்தோமே, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தீமை விருத்து நன்மை செய்கிறவர்கள், விசுவாசத்தோடு மனுஷருக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவன் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான். ஆனால் சத்தியத்து நிமித்தம் எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. மசூதிகளுக்கு போய், குறி சொல்லுகிறவர்களிடத்திலே போய், மந்திரக்காரர்களிடத்திலே போய், இதெல்லாம் நடக்குதா என்று நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்தவ உலகத்திலே நடக்கிறதுங்க. விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிற காரியங்கள் இன்றைக்கு. ஏன்னா யாரோ சொந்தக்காரங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. மனுஷருடைய பேச்சை கேட்டு சத்தியத்தின் நிமித்தம் விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் உலக காரியங்களின் நிமித்தம் உலக மக்களின் மூலமாக விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஓடோடி போடுகிறவர்களுக்கு ஒரு கொடி அல்ல, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக தான் ஒரு கொடியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சத்தியத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தினாலே தான், சத்திய வசனத்தினாலே தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சத்திய வசனம் நம்மை விடுதலையாக்குகிறது. சத்திய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகையால் நாம் பரிசுத்தம் அடைந்தவர்கள் தான். ஆண்டவருடைய வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 நாம் வாசிக்கும் போது, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று தான் அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. இப்ப பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் நாம் கொடியேற்றி கொடியை பிடித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறதுனாலே அந்த பரிசுத்த ஜீவியத்தை ஆண்டவர் அந்த சத்திய வசனத்தினாலேயே
நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 17:17 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தரே சத்தியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சத்தியம், அவருடைய வசனமே சத்தியம். அது நம்மை பரிசுத்தமாக்கும். அந்த சத்தியத்தினாலே தான் நமக்கு ஒரு கொடி ஏற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் போது மூப்பனாகிய காயுவுக்கு எழுதுகிறான். 3 யோவான் 3 சகோதரர் வந்து 3 யோவான் 3 அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கிறபடினால் அந்த 3 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு மூப்பன் சத்தியத்தின் படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு என்று அந்த அதிகாரமே துவங்குகிறதை பார்க்க, மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு. ஒரு மூப்பன் தன்னோடு இருக்கிற உடன் ஊழியக்காரருக்கு ஒரு கடிதம் எழுதும் போது சொல்லுகிற காரியம், சத்தியத்தின்படி அவரை நேசிக்கிறார், சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று ஒரு சாட்சி உனக்கு இருக்கிறது. அது உண்மை குறித்த சாட்சி. அது எனக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற 4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் என்னங்க? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம். நாம் எல்லாரும் ஊழியரோ ஆண்டவருக்கு விசுவாசிகளோ யாரா இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகையால் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு உண்மையான ஒரு சாட்சியை சொல்லணும், உலக மக்களும் நம்மை சொல்லணும், சத்தியத்திலே என் பிள்ளைகள் நடக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த சாட்சி நாம் தேவனிடத்திலிருந்தும் மனுஷரிடத்திலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக ஆண்டவர் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறது சத்தியத்தின் நிமித்தம். அந்த கொடி ஏற்றப்படுவது எது நிமித்தம்? அது சத்தியத்தின் நிமித்தம். ஆகையால் இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு கொடியை ஏற்றி கொடுத்து விட்டார், கொடுத்தீர். அந்த வசனங்களை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்வார். அந்த வார்த்தைகளை நமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். எது நிமித்தம்? சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொடியை நாம் இறுக பிடித்து கொண்டு அதை உயர பறக்க விடுவோம். அது கிறிஸ்துவின் ஜெய கொடி நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. ஒரு கொடியை பிடித்து கொண்ட ஒருவன் அடி வாங்கி மறித்தானாம் ஒரு தேசத்திற்காக. என்ன அந்த வைராக்கியம்! நாம் இயேசுவுக்காய் இந்த பூமியிலே கர்த்தருக்காய் சத்தியத்திற்காய் நாம் நிற்போமானால், அவருக்கு பயந்து நடப்போமானால், இந்த கொடியை ஆண்டவர் நமக்கு ஏற்றிருக்கிறபடினா அதை பெற்றுக் கொண்டவர்களாய் நாம் அந்த கொடியை பிடித்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் நேசரே, இந்த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எதிர்பாராத விதமாய் ஏற்பட்ட தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீரே. பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே
பேசுகிறவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கு. உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கு. நாங்கள் அதை சத்தியத்து நிமித்தம் நீர் அதை ஏற்று கொடுத்திருக்கிறீர்கள். அதை ஏற்றும்படியாக எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கு. ஆகையால் நாங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பிள்ளைகளாகி நாங்கள் சத்தியத்திலே நடக்கிறோம் என்ற சந்தோஷத்தை உமக்கு கடைசி நாட்களிலும் கொடுக்கத்தக்கதாக, என்ன வந்தாலும் மனுஷருக்கு பயப்படாமல் உமக்கு பயந்து நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பி அவைகளை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளிலே நிறைவேற்றுவார் என்று காத்திருந்து பெற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதங்களினால் அந்த ஜெய கொடியை பிடித்தவர்களாய் நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.